Hi, welcome you all to the second session of microeconomics. In today's session, we are going to see about scope of economics, basic concepts of economics. First, we'll jump into what is the scope of economics. Okay, when you're talking about scope of economics, நம்ம வந்து மூணு விஷயங்கள் பார்க்க போகிறோம். ஒன்று வந்து எக்கானமிக்ஸோட சப்ஜெக்ட் மேட்டர், எக்கானமிக்ஸில் என்னென்ன கற்றுக்கிட போகிறோம் படிக்க போகிறோம் அப்படிங்கிறத பற்றி. தி செகண்ட் ஒன் இஸ் வெதர் எக்கானமிக்ஸ் இஸ் அன் ஆர்ட் ஆர் அ சயின்ஸ், அதாவது எக்கானமிக்ஸ் வந்து ஒரு ஆர்ட்டா இல்லை சயின்ஸாங்கிறத பார்க்க போகிறோம். தென் வெதர் எக்கானமிக்ஸ் இஸ் அ பாசிட்டிவ் சயின்ஸ் ஆர் அ நார்மேட்டிவ் சயின்ஸ். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் மேட்டரில் we are going to discuss a few points. எக்கானமிக்ஸ் வந்து எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, தி எக்கானமிக்ஸ் that is the basis for all economic activities starts at human wants, மனிதனோட தேவைகள்லேருந்து ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, மனிதனோட தேவைகள்லேருந்து we are making efforts to produce what will satisfy our நீட்ஸ். நம்மளோட தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கு என்னென்ன தேவை இருக்குதோ அதை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு போடுற எஃபர்ட். தென் த ப்ரொடியூஸ்ட் ஐட்டம்ஸ் ஷுட் பி டிஸ்ட்ரிபியூட்டட். ப்ரொடியூஸ் பண்ணுற ஐட்டம் ஷுட் ஆல்வேஸ் பி டிஸ்ட்ரிபியூட்டட் டு டிஃப்ரெண்ட் கன்சியூமர் சென்டர்ஸ். தட் இஸ் ஃபார் எக்ஸாம்பிள், a lot of electronic products are made in China. பட் ஒன்லி இஃப் ஆல் தோஸ் எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ், அந்த எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உலகத்தில் வெவ்வேறு இடத்துக்கு அதை வந்து டிஸ்ட்ரிபியூட் செய்யப்பட்டால் மட்டுமே மக்கள் அதை வாங்க முடியும். எல்லாரும் போய் சைனாவில் வாங்க முடியாது. ஸோ த நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ் இன் அன் எக்கானமிக் சைக்கிள் இஸ் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் எக்ஸ்சேஞ்ச். அண்ட் ஃபைனலி கன்சம்ஷன். எவ்வளோ கன்சியூம் பண்ணுறோம், என்னென்ன ஐட்டம்ஸ் எல்லாம் கன்சியூம் பண்ணுறோம் அப்படிங்கிறது. அண்ட் ஒன்ஸ் அகெயின் ஆஃப்டர் வி கன்சியூம் அன் ஐட்டம், ஒரு பொருள் வாங்கி நம்ம அதை உபயோகப்படுத்தினதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் இட் ஆல்வேஸ் மூவ்ஸ் பேக் டு வாட் இஸ் நோன் அஸ் ஹியூமன் டிசையர்ஸ். ஸோ இட்ஸ் அ சைக்ளிக் ப்ராசஸ். மனிதனோட தேவைகள் வருது, தேவைகளுக்கு தேவையான பொருட்களை உற்பத்தி செய்கிறோம், உற்பத்தி செஞ்சு அதை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம், டிஸ்ட்ரிபியூட் பண்ணி வெவ்வேறு இடத்துக்கு அது போனதுக்கப்புறம் வி ஆர் கன்சூமிங் ஆல் தோஸ் ஐட்டம்ஸ் அண்ட் தென் some other desire comes up. So we start the same process again. So in economics as a subject matter, we study the behavior and interactions between these economic agents. அதாவது வெவ்வேறு எக்கனாமிக் ஏஜென்ட்ஸ் இருக்குது. ப்ரொடக்ஷனுக்கு தேவையானது, கன்சம்ஷனுக்கு தேவையானது, டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு தேவையானது, all these agents are there. What we are doing in economics is we are studying the behavior and interactions among these economic agents. Next is what are the different activities. நம்ம ஏற்கனவே இங்கே பார்த்துருக்கோம். One is consumption, the second one is, the other one is production, the other one is distribution. இன்னொன்று, this distribution is not just distributing these products, it is also the distribution of income among the various factors of production. Factors of production அப்படின்னா இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒவ்வொரு ப்ராடக்டை செய்கிறதுக்கு there is a need for some raw materials or some inputs. ஒரு பொருளை தயாரிக்கிறதுக்கு ஒரு மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் இருக்குன்னா அதுக்கு வந்து நம்ம இன்புட்ஸ் கொடுக்கணும், ரா மெட்டீரியல்ஸ் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி ப்ரொடக்ஷனில் என்னென்ன ஃபேக்டர்ஸ் எல்லாம் நம்ம இன்க்ளூட் பண்ணுறோமோ அதுக்கு பேர் தான் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். தெர் ஆர் பேசிக்கலி 4 different factors of production in economics. One is land. ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு உண்டான மேனுஃபேக்சரிங் யூனிட் அமைக்கப்பட்டுள்ள நிலம். லேபர், அதை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு கொடுக்கப்பட்டுள்ள ஹியூமன் ரிசோர்ஸஸ், உழைப்பாளிகள். கேபிட்டல், ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கோ இல்லை அதை ரன் பண்ணுறதுக்கோ உண்டான பணம். மற்றும் ஆர்கனைசேஷன், தி ஸ்கில்டு லேபர். அதாவது ஃபர்ஸ்ட் இங்கே கூறப்பட்டிருக்க லேபர் வந்து தீஸ் ஆர் ஆல் அன்ஸ்கில்டு லேபர் ஹூ ஆர் ஜஸ்ட் கோயிங் இன் டு தி ப்ரொடக்ஷன் லைன். பட் வென் வி டாக் அபவுட் ஆர்கனைசேஷன், இட் இஸ் தி ஸ்கில்டு லேபர் that is needed for
management of all the production activities. These are the four major types of factors of production. ஸோ இவங்களுக்கு இடையில ஹவு வி டிஸ்ட்ரிபியூட் தி இன்கம். லேண்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா த ரெண்ட் விச் இஸ் பெய்ட் ஃபார் லீசிங் தி லேண்ட். லேபர்னு எடுத்துக்கிட்டோம்னா த வேஜஸ் தட் ஆர் பெய்டு ஃபார் ஹையரிங் தி லேபரர்ஸ். கேபிட்டல் அந்த இதில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா த இன்வெஸ்ட்மெண்ட் டிவைடன்ஸ், அதாவது ஒருத்தர் நம்ம கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, நம்ம ப்ராஃபிட்லேருந்து ஒரு ஷேரை வந்து அவங்க எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களோ அதுக்கு ஏற்றாப்புல கொடுக்குறது. தென் ஆர்கனைசேஷன்ஸ்க்கு உண்டான salaries. Okay, the next one is, in economics we are considering only the activities of rational human beings. அதாவது சரியான நிலையில் உள்ள ஹியூமன் பீயிங்ஸோட ஆக்டிவிட்டீஸ் மட்டும்தான் we are including in the subject matter of economics. That is, they should be social and they should be legal, and it comes under institutional arrangement of the society. Ways in which people use the available resources to satisfy their multiplicity of wants. அதாவது மனிதனோட பல தேவைகளுக்கு எப்படி ரீசோர்ஸஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் we are seeing in economics. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான டேர்ம் ஒன்று வருது. மனிதனோட தேவைகள், அதுக்கு உண்டான ரீசோர்ஸஸ் அப்படின்னு எடுத்தோம்னா we come across a very important term that is called as scarcity. Scarcity is nothing but the gap between what people want and what they are able to get. அதாவது மனிதனோட தேவை என்ன, மனிதனோட தேவைக்கு ஏத்தாப்புல அவனுக்கு என்ன கிடைக்குது. அதாவது இப்போ நம்மளுக்கு வந்து நம்மளோட ஆசை வந்து இப்போ காரில் போகணும் அப்படின்னா நம்மளால் காரில் போக முடியல, நம்மளால் ஒரு ட்ரெயினில் தான் போக முடியுது அப்படின்னா தட் டிஃப்ரென்ஸ் இஸ் கால்ட் அஸ் ஸ்கார்சிட்டி. காரில் போக முடியாமல் ட்ரெயினில் போகிறதுனால இதுக்கு இடப்பட்ட கேப்புக்கு பேர் தான் இட் இஸ் கால்ட் அஸ் ஸ்கார்சிட்டி. இதே மாதிரி தான் எல்லா ஐட்டம்ஸுமே. வெதர் இஃப் வி வாண்ட் இன் அ ஃபேமிலி, வெதர் வி வாண்ட் about 20 kgs of rice, but we are able to get only 10 kg of rice. So this difference of 10 kg is called as scarcity. Okay, இதை எலிமினேட் பண்ணுறதுக்கு there are two ways. One is to limit human wants, அதாவது மனிதனோட தேவைகள். அதாவது இப்போ சொன்ன 20 கிலோ அரிசி வேணும் அப்படிங்கிறது, அந்த 20 கிலோ அரிசிக்கு பதிலாக 10 கிலோ அரிசியோடு இருந்தால் அவங்களோட பற்றாக்குறை வந்து பூர்த்தி செய்யப்பட்டு விட்டது. அது மாதிரி அது ஒரு வழி. அதே மாதிரி டு இன்க்ரீஸ் தி சப்ளை ஆஃப் குட்ஸ், 20 கிலோ அரிசி தேவைங்கிற இடத்துல 20 கிலோ அரிசியும் சப்ளை பண்ணுறோம் அப்படின்னாலுமே வந்து we can eliminate this scarcity. ஓகே, ஜென்ரலி திஸ் இஸ் நாட் ஃபாலோட். ஏன்னா மனிதனோட ஆசைகளை குறைக்க முடியாது. மனிதனோட தேவைகளை வந்து எப்போவுமே வந்து நிறையில்லாமல் அதிகமாயிட்டே போகும். ஆனால் சப்ளை ஆஃப் குட்ஸ் அப்படிங்கிறது வந்து we can do anything. We can either increase or we can decrease the supply of goods. So generally in economics, since it is all about increasing growth, we are always increasing the supply of goods. சரியா? Next is economics is also called as human science or social science. இது ஏற்கனவே நம்ம வந்து first partல படிச்சிருக்கோம் about when we study about definitions. Basically economics is about studying the human behavior. ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து நம்ம பண்டம் மாற்று முறையோ இல்லை ஒரு பொருளை கொடுத்து வாங்குறதோ இதெல்லாமே வந்து ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ்க்கு ரிலேட்டடாக இருக்கிறதுனால இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஹியூமன் சயின்ஸ் ஆர் சோஷியல் சயின்ஸ். ஃபைனலி ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் ரிலேட்டட் டு வெல்த் ஆர் கன்சிடர்ட் இன் எக்கானமிக்ஸ். ஸோ சப்ஜெக்ட் மேட்டரில் இவ்வளோ தான் நம்ம வந்து பார்க்குறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹவு economics is moving from wants to consumption and again from wants to consumption, then the different activities, then how rational beings are only considered, adukaduthu what is scarcity and what is human science, why it is related to economics. Okay, next is whether economics is an art or a science. சரியா? ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா we are going to see about how economics is an art. Okay,
எக்கானமிக்ஸில் பார்த்தீங்கன்னா ஆர்ட்னு எதனால சொல்கிறோம் அப்படிங்கிறத பற்றி வந்து எக்கனாமிஸ்ட்ஸ் லைக் ஆர்த்தர் செசில் பிகோ ஆல்ஃப்ரட் மார்ஷல் இவங்கெல்லாம் வந்து எக்கனாமிக்ஸை வந்து ஆர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எதனால் அதை சொல்கிறாங்க? ஃபர்ஸ்ட் வில் see the definition of what an art is. Art is a branch of study that deals with expressing or applying the creative skills and imagination of humans to perform a certain activity. ஆர்ட்டில் என்ன பண்ணுறோம்? We are expressing or applying the creative skills and imagination of humans. மனிதனோட கற்பனை வளத்தை உபயோகப்படுத்தி நம்ம ஒரு வேலையை முடிக்கிறோம். That is what is called as art. How it is related to economics? Economics also requires human imagination for the practical application of scientific laws, principles, and theories to perform a particular activity. So, like what is happening in art, in economics also we are applying our human imagination to come across or finish up scientific laws, principles, and theories. Okay? Art tells us how to do the thing, that is to achieve an objective. ஒரு objective achieve பண்ணுறதுக்கு art வந்து it is teaching us. Economics is also used for achieving a variety of goals. Example, all policies etc. made in economics has the ultimate objective of solving economic problems. ஸோ ஒரு எக்கானமிக் ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம நிறையா பாலிசிஸ் ரெடி பண்ணுறோம். அண்ட் தட் கேன் பி இன் எனி வே. எப்படி வேணாலும் நம்ம வந்து ஒரு எக்கானமிக் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு we can approach with policies. Okay? Art is the practical application of theoretical knowledge like art. Economics also practices its theoretical laws. ஆர்ட்டில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா we are applying the theoretical knowledge. அதே மாதிரி எக்கானமிக்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா we are applying theoretical laws to solve some economic problems. The various policies are made only after having theoretical knowledge of the society and country as a whole. ஒரு சொசைட்டியை பற்றி first we are coming or we are writing up a theoretical base. ஒரு தியரி வந்து எக்கானமியில் வந்து சப்ளை இப்படி தான் இருக்குது, டிமாண்ட் இப்படி தான் இருக்குது, சப்ளை கூடும்போது டிமாண்டு குறையுது, சப்ளை குறையும் போது டிமாண்ட் கூடுது. இந்த மாதிரி வந்து we are forming certain theoretical basis in the society. ஸோ இதெல்லாம் பண்ணினதுக்கப்புறம் தான் வந்து we are creating policies for understanding economics. ஸோ economics is an art. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா எக்கானமிக்ஸ் வந்து சயின்ஸ் அப்படின்னு சொல்கிறது இன்னொரு குரூப் ஆஃப் எக்கானமிஸ்ட்ஸ். அதில் மேஜராக பார்த்தீங்கன்னா there are two people. One is Lionel Robbins, who gave the scarcity definition, and the other one is Dennis Robertson. இவங்க ஏன் வந்து எக்கானமிக்ஸ் சயின்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, in economics also relevant facts are collected, classified and analyzed with the scale of measurement. சயின்ஸ் மாதிரியே வந்து in economics also we are collecting facts. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் if you are studying national income அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, when we study national income we collect facts like how much production is happening in our country. ஏன்னா நேஷ்னல் இன்கம்னா இட்ஸ் பேசிக்கலி நாட்டில் மொத்த பொருள் எவ்வளவு உற்பத்தி செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறது. ஸோ அப்படி இருக்கிறப்ப வந்து we are measuring how much of any product is manufactured. ஸோ மேனுஃபேக்சரிங்கோட நிறுத்துவோமா? நிறுத்த மாட்டோம். அதுக்கு உண்டான ரா மெட்டீரியல்ஸ் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு தேவையான லேபரர்ஸ் வந்து எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறாங்க, அவங்களோட வாழ்க்கை நிலை எப்படி இருக்குது. ஸோ தேட் கம்ஸ் அண்டர் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ். ஸோ மக்களை பற்றி படிக்கிறது ஒரு டைப் ஆஃப் ஸ்டடி, தேவையான பொருட்களை பற்றி படிக்கிறது. இது மாதிரி வந்து we are collecting different facts for studying economics. So that is why it's also called as science. Science develops correlation between cause and effect. ஒரு காஸ் இருக்குது அப்படின்னா, அதாவது ஒரு ஏதோ ஒரு சயின்டிஃபிக் ஃபெனாமினன், ஒரு சயின்ஸில் வந்து இப்போ மழை ஏன் பெய்யுது, வெயில் அடிக்குது,
கடல்ல இருக்கிற தண்ணி எல்லாமே வந்து evaporate ஆகி they form as clouds, and these clouds move to different areas and they cause rain on condensation. So this is the basic principle of how rain is happening. In the same way, in economics we study the cause and effect of different economic processes. For example, there is something called as law of supply and demand. In law of supply and demand, what is generally said is when your supply goes up, that is supply goes up அப்படிங்கிறது வந்து it's a cause. Supply அதிகமாகும்போது என்ன நடக்குது? What is the effect of supply going up is demand coming down. Supply அதிகமாகும்போது demand குறையுது. Supply குறையும் போது demand கூடுது. Okay? So these kind of scientific or systemic study also happens in economics. So this is also called as science. Scientific laws are derived and tested through experiments and future predictions are made. Okay? So இப்போ வந்து we have discussed about how economics is an art and how economics is a science. Next step என்ன பண்ண போறோம்னா, if at all economics is a science, how it is a positive and how it is a normative science. அதில் என்ன படிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, first we'll see why it is a positive science. In positive science, we are dealing with what it is. அதாவது என்ன அப்படின்னா, in positive science we are studying how something is happening, why something is happening. We ask these questions. Suppose if a question or if some environmental phenomenon is, some economic phenomenon is said to us, we will question how and will question why. It analyzes a problem on the basis of facts and examines its causes. Facts na enna? How something is happening. Examines the causes. Why something is happening. Facts கண்டுபிடிக்கிறதுக்கு we are asking the question how, and causes கண்டுபிடிக்கிறதுக்கு we are asking the question why. Okay? For example, at the time of price increase, ஏதோ ஒரு ப்ராடக்டோட price increase ஆகும்போது its causes are analyzed when we consider economics as a positive science. இதுக்கு மேலே எக்ஸாம்பிள்ஸ் வேணும் அப்படின்னா, an increase in money supply implies a price rise in an economy. So money supply வந்து ஒரு எக்கானமியில் இன்க்ரீஸ் ஆகும்போது what will happen? Everyone will have money. So when that happens, there will be a price rise in an economy. எதனால? Everyone will have money, everyone will buy a lot of things, so demand will increase. When demand increases, price also will ultimately increase. Second example, as the irrigation facilities and application of chemical fertilizers expand, the production of food grains also increases. Water facilities அதிகமாகுது, fertilizers யூஸ் பண்ணுறது அதிகமாகுதுன்னா food productionும் வந்து அதிகமாகுது. The next sentence, an increase in the birth rate and a decrease in the death rate reflect the rate of growth of population. Birth rate na எத்தனை குழந்தைங்கள் ஒரு நாளில் பிறக்கிறாங்க, டெத் ரேட்னா எவ்வளவு ஒரு நாளில் இறந்து போகிறாங்க அப்படிங்கிறது. ஸோ தீஸ் டூ வில் ரிஃப்ளெக்ட் த ரேட் ஆஃப் க்ரோத் ஆஃப் பாப்புலேஷன். பர்த் ரேட் அதிகமாக இருந்து டெத் ரேட் கம்மியாக இருந்துச்சுன்னா பாப்புலேஷன் கூடுது அப்படிங்கிறது அர்த்தம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இஸ் when we are considering economics as a normative science. Okay. So when you're considering economics as a normative science, we ask the question what it ought to be. ought to be na அது என்னவா இருக்கலாம், அது என்ன அப்படின்னு நம்ம நார்மட்டிவ் சயின்ஸில் கேட்கறது கிடையாது. அது என்னவாக இருக்கலாம் அப்படிங்கிறது தான் கேட்குறாங்க. அண்ட் when we are discussing about conclusions based on facts, we are also discussing about its social conditions, cultural conditions, political ideologies and religious ideologies. Positive scienceல கேட்கறது மாதிரி we are not asking any solid questions. Okay, we are asking only
இமேஜினேட்டிவ் கொஷின்ஸ், அதாவது அது என்னவாக இருக்கலாம், ஏன் அது நடக்குதுன்னு கேட்கறது கிடையாது, அது என்னவா இருக்கலாம், எதனால அப்படி நடந்துச்சு. இட்ஸ் ஆல்வேஸ் அன் இமேஜினேட்டிவ் கைண்ட் ஆஃப் questions in normative science. It is always subjective in nature. Subjective in nature அப்படின்னா ஒவ்வொருத்தரோட ஒப்பீனியன் வந்து மாறும். அதாவது if you are studying something in normative science, the opinion of different people will always be different. It will not be common. It will not be objective. Okay. What are some of the example statements? One is inflation is better than deflation. இன்ஃப்ளேஷன்னா என்ன? ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது. டீஃப்ளேஷன்னா என்ன? ப்ரைஸ் குறையிறது. ஜென்ரலாக வந்து when you are saying inflation is better than deflation, we are not studying how it is better, why it is better. அதெல்லாம் வந்து normative scienceல நம்ம படிக்கிறது கிடையாது. We are learning only about the imaginative situations behind why inflation is better than deflation. More production of luxury goods is not good for less developed country. Less developed countryன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா என்னது? அந்த கண்ட்ரியில் வந்து ஒரு அத்தியாவசிய டெவலப்மெண்ட் கூட இல்லாத கண்ட்ரி. அங்கே போய் லக்ஸரி குட்ஸ் மட்டும் ப்ரொடியூஸ் பண்ணால் யார் வாங்குவாங்க? நோ ஒன் வில் பை தட், பிகாஸ் இன் லெஸ் டெவலப்ட் கண்ட்ரி தேர் வில் பி அ லாட் ஆஃப் பீப்புள் ஹூ ஆர் நியர் தி பாவர்ட்டி லைன். வறுமை கோட்டிலையோ இல்லை வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்க தான் நிறையா இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் that country is called as a less developed country. In that case, there will be more production of luxury goods அப்படின்னா it is always not good. The third point is inequalities in the distribution of wealth and income should be reduced. எப்போவுமே பார்த்தீங்கன்னா இன்இக்வாலிட்டிஸ் இன் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த், ஒரு வெல்த்தை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுல உள்ள இன்இக்வாலிட்டிஸ், அதே மாதிரி இன்கம் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷனில் உள்ள இன்இக்வாலிட்டிஸ் வந்து எப்போவுமே குறைக்கப்படணும் அப்படிங்கிறது தான் இதோட explanation. Okay, so positive science na என்னன்னு பார்க்குறோம். In positive science we are asking the question how and why, but in normative science we are asking what it ought to be. This is objective in nature, normative science is subjective in nature. It will change from one person to the other. Okay, the next is basic concepts in economics. Basic concepts in economics we are going to see about goods and services, utility, price, market, cost, revenue, equilibrium, and finally income. Okay, இப்போ goods and services அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா first we'll see its definition and meaning. The first one is it satisfies human wants. மனிதனோட தேவைகளை பூர்த்தி செய்கிற எல்லாமே வந்து they are called as goods and services. பொதுவாக பார்த்தீங்கன்னா both goods and services are the same things unless and until it is mentioned otherwise. Okay, and it is also called as products or commodities. Goods and services வந்து we can also call them as products or we can also call them as commodities. Basically, what are the major properties of goods? Goods ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா what are the major properties? They are tangible material things. Tangible na they have physical dimensions. கையில் பிடிக்கலாம், you can hold it in your hands. They are called as goods. Okay, they exist independently of their owner. அதாவது ஒரு குட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதோ இல்லை குட்ஸை ஓன் பண்ணுறவங்க வாங்குறவங்களோ வந்து அவங்க கூடயே இருக்கிறதில்ல. சப்போஸ் ஐ பை அ ஃபோன், த ஃபோன் இஸ் நாட் ஆல்வேஸ் ஸ்டிக்கிங் டு மீ, என் உடம்புலேயே ஒட்டிக்கிட்டு இருக்கிறதில்ல. இட் இஸ் அ செப்பரேட் குட், இட்ஸ் அ செப்பரேட் ப்ராடக்ட். ஸோ இட் எக்ஸிஸ்ட்ஸ் இண்டிபெண்ட்லி ஆஃப் தேர் ஓனர். நான் ஒரு புக்கு வச்சுருக்கேன், அந்த புக்கு வந்து எப்போ என்னோட ஒட்டிக்கிட்டு இருக்கா? இல்லை, இட் இஸ் எக்ஸிஸ்டிங் இண்டிபெண்ட்லி ஆஃப் மீ, என்கிட்டேருந்து தள்ளி தான் இருக்குது. இட் இஸ் ஓன்டு பை சம் பர்சன்ஸ். எல்லாருமே வந்து we own different products. அது மாதிரி all the goods are owned by some persons. They are transferable. Transferable as in
You can transfer the goods that you have to some other person. I can sell my iPhone, or I can sell my laptop, or I can sell my books, or I can sell my car, or anything. I can sell my plants to someone else. So all these things can happen. Okay, they have a value in exchange. So when I sell my phone, or when I sell my laptop, or when I sell my books, or whenever you sell anything, when you sell your bike, when you sell your car, when you sell your house, or when you sell some other property, there is always a value in exchange. You always sell it off for some value. Okay, there are a few different types of goods. The first one is free and economic goods. What are free and economic goods? Okay, the first one is free goods. Free goods is available in nature in abundance, and you don't have to spend any money to use them. Okay, to use free goods you don't have to spend anything. For example, air use பண்றதுக்கு நம்ம pay பண்றதில்ல, sunshine use பண்றதுக்கு நம்ம pay பண்றதில்ல. Water used to be free, but we are paying for water today. So water is not free anymore. ஆனால் there is something that actually is behind all the free goods. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, there was an economist by the name of Milton Friedman. What he said is, there is no such thing as free lunch. என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, எந்த ஒரு ஃப்ரீ ஐட்டமாக இருந்தாலுமே சரி, it is not always free. Someone or the other is always paying for the free goods. Okay, a fun fact here is Milton Friedman won the Nobel Prize for Economics in the year 1976. Okay, according to him, free goods always costs something, a hidden cost that is called as an externality. இதுக்கு பேர் வந்து externality. சில பேருக்கு வந்து இட்ஸ் அ பெனிஃபிட், பட் அந்த ஃப்ரீ குட்டை தயாரிக்கிறதுக்கும் வந்து சம்மன் ஹேஸ் டு பே. இப்போ இந்தியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய ஃப்ரீ குட்ஸ் வந்து கவர்மெண்ட் கொடுக்குறாங்க, சலுகைகள் நிறையா கொடுக்குறாங்க, ஃப்ரீயாக வந்து கேஷ் கொடுக்குறாங்க. இதெல்லாம் எங்கேருந்து வந்து அவங்களால கொடுக்க முடியுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இட் இஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் தி taxes collected by the government. Taxஸோ இல்லை some other kind of revenue வச்சு தான் they have to earn, and they will pay for all the free goods. Okay, next is something called as economic goods. An economic good is a good or service that has benefit to society. It is scarce in supply. பற்றாக்குறையோட தான் சப்ளையே இருக்குது. There is an expenditure to use them. இதை யூஸ் பண்ணுறதுக்கு வந்து there is an expenditure. So this is what economic goods is. Second type of difference is consumer and capital goods. The first one is consumer goods. Consumer goods is something that satisfies our human wants directly. நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற டிவி, ஃபர்னிச்சர், நம்மளோட கார், இது எல்லாமே வந்து நம்மளோட தேவைகளை வந்து டைரெக்டாக பூர்த்தி செய்கிறதுனால it is called as consumer goods. The second one is capital goods or producers goods. இது வந்து டைரெக்டாக வந்து நம்மளோட தேவைகளை பூர்த்தி செய்கிறதில்ல, பட் ஆனால் நம்மளோட தேவைகளை பூர்த்தி செய்கிற அந்த கன்சியூமர் குட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு we need capital goods. Capital goods are nothing but the machineries used to manufacture all the consumer goods. Okay, the next one is perishable or durable goods. Perishable goods or durable goods. The first one is perishable. Perishable naale vandu short lived, their lifespan is very limited. Example, fish, fruits, flower, etc. Second one is durable and semi durable goods. அதாவது durable அப்படின்னா ஒரு காலகட்டத்துக்கு வந்து அது நிலைச்சு இருக்கும். எக்ஸாம்பிள் டேபிள், சேர் அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ். ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு குட்ஸ்னால் என்னென்னு பார்த்துட்டோம். செகண்ட் இஸ் வாட் இஸ் சர்வீஸ். சர்வீசஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இதோட மேஜர் ப்ராப்பர்ட்டிஸ் இஸ் சர்வீசஸ் ஆர் இன்டான்ஜிபிள்.
குட்ஸ் எப்படி டேஞ்சிபிளோ அதே மாதிரி சர்வீசஸ் வந்து இன்டேஞ்சிபிள். சர்வீசஸ் வந்து ஒரு ஃபிசிக்கல் ஆப்ஜெக்ட் கிடையாது. தே ஆர் ஸ்டோர்ட் இன் டிரைவ்ஸ் அண்ட் சோல்ட் அஸ் டிவைசஸ் டுடே. முன்னாடிலாம் வந்து அதை ஸ்டோர் பண்ண முடியாது, ஆனால் இன்றைக்கி வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் மியூசிக் யூஸ் டு பி அ service that cannot be stored, but இன்னைக்கு வந்து we are storing it in CDs, we are storing it in online storage and etc. Services are heterogeneous அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து மாறும். ஒவ்வொரு இடத்துல வந்து சர்வீசஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரே மாதிரி சர்வீசஸ் வந்து ஒவ்வொரு இடத்துல வெவ்வேறு மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. மியூசிக் நம்ம காலையில் கேட்குறதுக்கும் நைட் கேட்குறதுக்கும் ஒரு மாதிரி இருக்கலாம். இந்தியாவில் இருக்கிற மியூசிக்கும் வேறு கண்ட்ரீஸ் லைக் சைனா மியூசிக் கேன் பி டிஃப்ரெண்ட். ஓகே, தி தேர்ட் பாயிண்ட் இஸ் இட் இஸ் இன்செப்பரபிள் ஃப்ரம் மேக்கர்ஸ். தட் இஸ் சர்வீசஸ் ஆர் ஆல்வேஸ் கனெக்டட் டு தி மேக்கர் ஆர் தி ஓனர். ஃபார் எக்ஸாம்பிள் டீச்சர்ஸ் ஆர் தேர். டீச்சர்ஸ் வந்து தேர் சர்வீஸ் இஸ் டு டீச் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் others. Can you take away this teaching and sell it off as a different thing? No, you can't. You always need the teacher to do the service. Same goes for doctors, laborers. For doctors, you can't take away their service and give it off separately. You always need a doctor to service the patients. So that is what is called as inseparable from makers. Excuse me. Services are perishable. That is, they cannot be stored like assets, or they cannot be stored and it has no value in exchange. Okay, so this is for goods and services. Next we are going to see what is utility. Utility அப்படினு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா utility is nothing but usefulness. Anything that is satisfying our want is called as a utility. இதோட characteristics என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா they can be psychological, that is depends on consumers mental attitude. Okay, a vegetarian derives no utility from mutton. ஒரு வெஜிடேரியனாக இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு நான்வெஜ்லேருந்து நம்மளுக்கு யூட்டிலிட்டி வராது, நம்மளுக்கு ஏன்னா அது பிடிக்காது. So it is psychological. Second one is it is not equivalent to usefulness. So take the case of a smoker. He is smoking 5 cigarettes every day. Excuse me. He is smoking 5 cigarettes every day. Even though there is no usefulness, it is actually giving him some utility. You know, he is making use of it, but it is not good for health. Okay, next is it is not same as the pleasure. A sick person needs the service of a doctor, needs to use the doctor who is the utility here. இந்த இடத்துல sick person க்கு வந்து utility என்ன அப்படின்னு பார்த்தோம்னா doctor is the utility, and he is not going to a doctor for pleasure. சந்தோஷத்துக்காக அவர் வந்து டாக்டர்கிட்ட போகல. he is going to the doctor to take or to get the help of him for getting cured. So utility is not same as the pleasure. It is personal and relative. அப்படின்னா ஒவ்வொரு ஆளுக்கு ஏத்தாப்புல இது வந்து மாறும். ஓகே, ஃபங்க்ஷன் ஆஃப் தி ஹியூமன் வாண்ட். எந்த அளவுக்கு இன்டென்சிட்டி இருக்குது ஒவ்வொரு யூட்டிலிட்டி. அதாவது நம்ம வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ ஆர் ஹேவிங் say if you are eating apples, intensity வந்து ஆப்பிள் சாப்பிட்றதுக்கு எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்க்கணும். ஸோ intensity reduces as we make use of the utility. There is a tendency of diminishing utility. diminishing அப்படின்னா குறைஞ்சிக்கிட்டே போகும் அந்த யூட்டிலிட்டி. ஒரு பொருளோட யூட்டிலிட்டி வந்து நம்ம அதை உபயோகப்படுத்த அதோட யூட்டிலிட்டி குறைஞ்சிக்கிட்டே போகும். ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் கன்சிடர் ஆப்பிள். when we continue to have apple, the first apple நல்லா பிடிச்சி ஒரு இன்டென்ஸாக சாப்பிடுவாங்க. செகண்ட் ஆப்பிள் சாப்பிடும்போது கொஞ்சம் அதோட இன்டென்சிட்டி போயிடும். ஏன்னா ஏற்கனவே we have taken the first apple's utility. மொதல் ஆப்பிளோட யூஸ்ஃபுல்னஸை ஃபுல்லாக நம்ம எடுத்துட்டோம். ஸோ in the second apple a little bit reduction in the intensity will be there. அது மாதிரி குறைஞ்சிக்கிட்டே தான் போகும். that is what is called as tendency of diminishing utility. Okay, next is
Utility is a subjective concept. It cannot be measured objectively and numerically. There is no ethical or moral significance. Knife is used. A cook will use the knife to cut vegetables. இதே இதில் a killer will use knife to kill a person. So it has got a utility, has got no ethical or moral significance. Okay, so these are all of you characteristics. Next we are going to see what are the different types. Different types என்னென்னு பார்த்தீங்கன்னா form utility, time utility, place utility, service utility, possession utility and finally knowledge utility. Form அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஃபார்மில் தான் வந்து யூ கேன் யூஸ் எனி ப்ராடக்ட். ஃபார் எக்ஸாம்பிள் காட்டன் எடுத்துக்கோங்க. பஞ்சு வெறும் இலவம் பஞ்சாக நம்மள்கிட்ட கொடுத்தாங்கன்னா அதை நம்ம யூஸ் பண்ண முடியாது. பட் இன் த சேம் டைம் இஃப் த காட்டன் இஸ் டர்ன்ட் இன் டு அ கார்மெண்ட், அ ஷர்ட் ஆர் அ டிஷர்ட், we can make use of it. So that is called as form utility. Okay, next is time utility. A sick man blood தேவை இருக்கலாம், பட் ஆனால் ஆப்ரேஷன் டைமில் தான் சிக் மேனால் பிளட்டை யூஸ் பண்ண முடியும். பிளட் டொனேட் பண்ணுறவங்க பிளட் டொனேட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுனால டொனேட் பண்ணுற நேரத்தில் அதை யூஸ் பண்ண முடியாது. ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் பேஸ்ட் ஆன் டைம். ஓகே, எந்த நேரத்தில் தேவைப்படுதோ அந்த நேரத்தில் மட்டும்தான் யூட்டிலைஸ் பண்ண முடியும் எந்த ஒரு ஐட்டம். நெக்ஸ்ட் இஸ் பிளேஸ் யூட்டிலிட்டி. ஸ்டூடெண்ட் derives utility from a book, not the publisher. Publisher ஓட இடத்துல வந்து publisher is not going to gain any utility. Instead, only the student gains utility. Okay. The next is service utility. A consumer derives service utility from a service made available at the time when he most needs it. Service எந்த நேரத்தில் தேவையோ அந்த நேரத்தில் தான் வந்து யூட்டிலைஸ் பண்ண முடியும். மற்ற நேரங்களில் வந்து he can't think about getting that utility. Next one is possession utility. ஒரு புக்கு வாங்குறீங்க, அந்த புக்கு லைப்ரரியில் இருந்தாலோ இல்லை ஒரு புக் ஷாப்பில் இருந்தாலோ அதுக்கு யூஸ் இருக்கா? கிடையாது. அந்த புக்கு உங்கள் கைக்கு வந்தால் தான் நீங்கள் அதை படித்து அதை யூட்டிலைஸ் பண்ண முடியும். ஸோ அந்த புக்குக்கு உண்டான யூட்டிலிட்டி வந்து இட் இஸ் ஒன்லி அட் தி ஹேண்ட்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். தட் இஸ் கால்ட் அஸ் possession utility. Next is knowledge utility. Advertisements எடுத்துக்கோங்க. Advertisements வந்து they provide the usefulness of how a product is. அதுதான் வந்து அதோட utility. இது மாதிரி வந்து any knowledge source is called as a knowledge utility. எது வந்து நமக்கு knowledge provide பண்ணுதோ that is called as knowledge utility. Next is how you measure utility. Utility வந்து we are using a term called utils. அதே நேரத்தில் we can also use it using the measuring rod of money. ஒரு பொருளை வாங்குறதுக்கோ விற்கிறதுக்கோ எவ்வளோ பணம் யூஸ் பண்ணுறோமோ அந்த பணத்தை வந்து இன்டைரக்டாக வந்து நம்ம யூட்டிலிட்டியோட மெஷர்மெண்ட்டாக எடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் ப்ரைஸ். A price is the value of goods expressed in terms of money. It is fixed using parameters like demand and supply, and this price also determines what goods are to be produced. எந்த goods எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணலாம், ப்ரைஸ் கூடும்போதோ இல்லை குறையும் போதோ எதை ப்ரொடியூஸ் பண்ணால் ப்ராஃபிட்டபிளாக இருக்கும், எதை ப்ரொடியூஸ் பண்ணால் மக்களுக்கு தேவையாக இருக்கும் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி எந்த பொருள் உற்பத்தி செய்யணும் அப்படிங்கிறத ப்ரைஸ் தான் தீர்மானம் பண்ணுது. ஹவு மச், எந்த அளவுக்கு ப்ரொடியூஸ் பண்ணணும். அதே மாதிரி ஹவு, என்ன மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணணும். தட் மைட் பி டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் டு ப்ரொடியூஸ் த சேம் குட்ஸ். ஸோ we have to find out the effective, like very price effective ways to manufacture any product. Okay, this is all about price. Next, market. What is a market? A market is a place where commodities are bought and sold. Okay, next is cost. Cost is the expenses incurred for a quantum of good, either to produce it or to acquire it. ஒரு பொருளை உற்பத்தி செய்கிறதுக்கோ இல்லை ஒரு பொருளை அக்வயர் பண்ணுறதுக்கோ உண்டான எக்ஸ்பென்சஸ் ஆர் கால்ட் அஸ் காஸ்ட். இதோட சேர்த்து ரெவென்யூவை ஆட் பண்ணணும் அப்படின்னா along with cost and revenue we can find out whether it is making any profit or loss. Okay, and what is revenue? ரெவென்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் தி இன்கம் அப்டைன்ட் ஃப்ரம் தி சேல் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கார்மெண்ட்ஸ் கம்பெனி எடுத்துக்கணும், ஒரு ஷர்ட் மேனுஃபேக்சரிங் கம்பெனி.
ஜான் பிளேயர்ஸ் அப்படின்னு ஒரு பிராண்ட் இருக்குது அப்படின்னா அவங்க வந்து தே ஆர் மேனுஃபேக்சரிங் 100 ஷர்ட்ஸ். ஸோ இந்த 100 ஷர்ட்ஸுக்கு விச் இஸ் குவான்டிட்டி எவ்வளோ ப்ரைஸ் நம்ம பே பண்ணுறோம் ஆர் எவ்வளோ ப்ரைஸ் அவங்க ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. சே இஃப் தே ஆர் ஃபிக்ஸிங் 50 rupees பர் ஷர்ட். ஸோ 100 ஷர்ட்ஸுக்கு வில் பி பேயிங் how much? வில் பி பேயிங் 5,000. ஸோ இந்த 5,000 தான் வந்து அவங்களோட ரெவென்யூ. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவ் ரெவென்யூ இஸ் கேல்குலேட்டட். இந்த ரெவென்யூலேருந்து தான் வந்து வென் யூ ரெடியூஸ் தி காஸ்ட், ஒரு காஸ்ட் வந்து எவ்வளவு அப்படிங்கிறத வந்து ரெடியூஸ் பண்ணினீங்க அப்படின்னா we can find out whether it is making profit or loss. சரியா? ஸோ நம்ம குட்ஸ் அண்ட் சர்வீசஸ்னால் என்னென்னு பார்த்துட்டோம், யூட்டிலிட்டினா என்னென்னு பார்த்துட்டோம், ப்ரைஸ், மார்க்கெட், காஸ்ட், revenue. Now we are going to see about what is equilibrium. Okay, equilibrium na enna, equilibrium na different kinds of equilibrium என்னென்ன இருக்குது. இந்த கிராஃப் எடுத்துக்கிட்டிங்கன்னா this blue color line is called as supply line. அதாவது பொருள் வந்து எவ்வளோ சப்ளை பண்ணுறாங்க, எவ்வளோ வந்து மார்க்கெட்டுக்குள்ளே இன்புட் கொடுக்குறோம். நம்ம இப்போ 100 பொருள் தேவை இருக்குது அப்படின்னா அந்த தேவைங்கிறது தான் டிமாண்ட். 100 பொருள் எனக்கு தேவை, அந்த 100 பொருள் தேவையை ஈடு கட்டுறதுக்கு எவ்வளோ பொருள் வந்து மார்க்கெட்டுக்குள்ளே வருது, தட் இஸ் கால்ட் அஸ் சப்ளை. அதோட ப்ரைஸ் என்ன, அதோட குவான்டிட்டி ஸ்கேல் என்ன. ஸோ இது ரெண்டும் இந்த மீட் பண்ணுற இடத்துக்கு பேர் தான் ஈக்விலிபிரியம் பாயிண்ட். ஈக்விலிபிரியம் இஸ் அ பொசிஷன் ஃப்ரம் விச் தெர் இஸ் நோ நெட் டெண்டன்சி டு மூவ். இந்த பாயிண்டில் பார்த்தீங்கன்னா சப்ளையும் கூடாது, டிமாண்டு குறையாது கூடாது, சப்ளை கூடாது குறையாது, ப்ரைஸ் வில் பி த கான்ஸ்டன்ட், குவான்டிட்டி வில் பி தி. So this point is called as equilibrium point. What happens in a stable equilibrium? Okay, stable equilibrium அப்படின்னா இதில் இருந்து எந்த விதமான மூமெண்ட்டும் இல்லை, சப்ளை கூடல் அதுக்கடுத்து, டிமாண்ட் குறையல் அதுக்கடுத்து. ஓகே, திஸ் இஸ் வாட் ஹேப்பன்ஸ் இன் equilibrium point. The first thing is stable equilibrium. ஒரு ஈக்குவிலிபிரியம் இல்லை அப்படின்னா இட் இஸ் கால்ட் அஸ் டிஸ்ஈக்விலிபிரியம். இதுலேயே வந்து வேறு டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கன்சியூமர்ஸ் ஈக்விலிபிரியம். கன்சியூமர்ஸ் ஈக்விலிபிரியம்னா மனிதனோட தேவைகள் வந்து மொத்தமாக பூர்த்தி செய்யப்பட்டுருச்சு அப்படின்னா இட் இஸ் கால்ட் அஸ் கன்சியூமர்ஸ் ஈக்விலிபிரியம், விச் we can never achieve. மனிதனோட தேவைகளை வந்து என்றைக்குமே பூர்த்தி செய்ய முடியாது. ப்ரொடியூசர்ஸ் ஈக்விலிபிரியம், ஒரு பொருளை தயாரிக்கிறவரோட ஈக்விலிபிரியம் எப்போ வரும் அப்படின்னா அவருக்கு ப்ராஃபிட் அதிகப்படியாக கிடைக்கும் போது. when he reaches maximum profit, he reaches the point of producer's equilibrium. Next is resource equilibrium. ஒரு ரிசோர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம், அதோட ஈக்விலிபிரியம் எப்போ வருது அப்படின்னா when it is fully utilized, fully employed and gets maximum payment. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்மள்கிட்ட வந்து ஒரு லேண்ட் இருக்குது. say we have 5 acres of land. அந்த 5 acres of லேண்டையும் ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணி அதில் மேக்ஸிமம் ப்ராஃபிட் நம்ம பார்க்குறோம், மேக்ஸிமம் பேமெண்ட் நம்ம ரிசீவ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த 5 acres of land வந்து it will reach equilibrium. Next is something called as static equilibrium. Static equilibrium எதுலலாம் வருது அப்படின்னா when there is constant price, quantities, income, technology, population, etc. when they are all static, எதுவுமே வந்து there is no movement in anything, it is called as static equilibrium. Okay, next is something called as particular equilibrium. particular equilibriumனா பர்டிகுலராக வந்து ஒரு வேரியபிளை மட்டும் நம்ம பார்க்குறோம், அதோட ஈக்விலிபிரியம் மட்டும் ஸ்டடி பண்ணோம்னா இட்ஸ் கால்ட் அஸ் பர்டிகுலர் ஈக்விலிபிரியம். இல்லை நம்ம வந்து ஒரு எக்கானமியில் எல்லா ஃபேக்டர்ஸையும் இன்க்ளூட் பண்ணி அதோட ஈக்விலிபிரியம் ஸ்டடி பண்ணோம்னா இட்ஸ் கால்ட் அஸ் ஜெனரல் ஈக்விலிபிரியம். ஓகே, ஈக்விலிபிரியம்னா ஒன்றும் இல்லை, சமநிலை. எதுவுமே வந்து அந்த ஒரு சமநிலை, ஒரு பூரணமான ஒரு நிலையை வந்து அடைஞ்சிருச்சு. அதுக்கு மேலே வந்து மனிதனுக்கு சப்ளையும் இருக்காது, டிமாண்ட் இருக்காது, மனிதனோட தேவைகளும் அதிகப்படியாக கூடாது. அந்த மாதிரி இருக்கிற நிலைக்கு பேர் தான் equilibrium. Okay, next, the final thing in today's session is income. Income na enna? It is the amount of monetary or other returns. It's earned or unearned. பணமாக சம்பாதிச்சிருக்கலாம், இல்லை சம்பாதிக்காமல் நம்மளுக்கு ஒரு வருமானமாக இருந்திருக்கலாம். இட் கேன் பி ஸ்மால் ஆர் பிக் அண்ட் இட் கேன் பி ஆக்ரூவிங் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் டு அன் எக்கானமிக் யூனிட். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்துக்கிட்டே வரலாம். ஓகே,
So there is a term called nominal income. It refers to the income expressed in terms of money. எதையுமே ஒரு மணி டேர்மில் எக்ஸ்பிரஸ் பண்ணணும் அப்படின்னா இட்ஸ் கால்ட் அஸ் நாமினல் இன்கம். And there is also something called as real income, the amount of goods that can be purchased with the money as income. நம்மள்ட்ட இருக்கிற அந்த நாமினல் இன்கம் இல்லை பணத்தை வச்சு நம்ம எவ்வளோ குட்ஸ் வாங்குகிறோம் அப்படிங்கிறது வந்து தட் அமௌண்ட் ஆஃப் குட்ஸ் தட் கேன் பி பர்ச்சேஸ்ட் with money as income is called as real income. It is also the purchasing power of income which is based on the rate of inflation. Inflationனா பணம் மதிப்பு கூட கூட, அதாவது ஒரு பொருளோட மதிப்பு கூட கூட பொருளோட ப்ரைஸ் லெவல், ஜென்ரல் ப்ரைஸ் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆக நம்மளோட இன்கம்மை யூஸ் பண்ணி நம்மளால் எவ்வளோ வாங்க முடியுது அப்படிங்கிறது தான் ரியல் இன்கம் ஆர் பர்ச்சேசிங் பவர் ஆஃப் இன்கம். ஓகே, 2010 வந்து வித் 1 லிட்டர் ஃபார் 1 லிட்டர் ஆஃப் பெட்ரோல் we paid about 60 rupees. இன்னைக்கு for 1 liter of petrol we are paying 100 rupees. Okay, so this is the difference. புரியுதா? ஸோ இங்கே வந்து பர்ச்சேசிங் பவர் ஆஃப் இன்கம் வந்து குறைஞ்சிக்கிட்டே வந்திருக்கு. ஸோ அன்னைக்கு வந்து 1 லிட்டர் வாங்க நம்ம 60 ரூபாய் செலவு பண்ணோம், இன்றைக்கி 1 லிட்டர் வாங்குறதுக்கு நம்ம 100 ரூபாய் செலவு பண்ணுறோம். அதிகப்படியாக செலவு பண்ணுறதுனால அந்த இன்கமோட பர்ச்சேசிங் பவர் குறைஞ்சிக்கிட்டே வரும். So that is because of the inflation. So in the next session, we will see the remaining topics, which are economics, its methods, facts, theories and laws, its subdivisions, types, basic economic problems, production possibility curve. Okay, இதுக்கு இடையில I have given an assignment with all the questions for today. Please write them and submit in appropriate Google Classroom assignment section. Thank you.